ஹாய் guys, this is your channel. Welcome to Tamil Manva. நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைலிட்டோட சாப்டர் 110 to 111 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆபிக்கும் கிம்முக்கும் ஃபைட் வந்திருக்கும். அதில் கிம் தான் ஜெயிச்சிருப்பான். லோகன்ட்டு அவன் பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பான். கடைசியா நம்ம ஆபின்ட்டு அவன் மாஸ்டர் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஆபி மாஸ்டர் கூப்பிட்டோன்னே கோயல் அப்பா அப்படியே ஷாக்காகி பார்ப்பான். இவனும் மாஸ்டர் கூப்பிட்றான். ஒருவேளை வீடியோ பார்த்துருப்பானா? ஆமா, அவன் கண்டிப்பா வீடியோ பாத்துக்கிறான். ஆனா இவன் இருக்க உடம்பு ஸ்ட்ரக்சருக்கு எப்படி என் டெக்னிக்கலா காப்பி பண்ணியிருப்பான்? அப்ப ஆபி சொல்லுவான், மாஸ்டர் ப்ளீஸ் எனக்கு கடைசி டெக்னிக் சொல்லித்தாங்க சொல்லும் போது நம்ம கோயலோட அப்பன்ட்டு அப்படி நிப்பாட்டிடுவான். இங்க வராத, போயிரு, நான் யாருக்கும் மார்ஷல் ஆர்ட் சொல்லி தர ஐடியாவே இல்லை எனக்கு அப்படி சொல்லுவானா. அப்படின்ட்டு ஆபி கேட்பான், ஏன் மாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நானும் உங்க பொண்ணு அன்னைக்கு ரூம்ல பாத்தீங்க, அதான் தப்பா நினைச்சிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்பானா. அதுக்குன்னு கோயலப்பா சொல்லுவான், இந்த மாதிரி சில்லி ரீசனுக்கெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன், அதுக்கு அப்படின்ட்டு அப்பயே எனக்கு சொல்லி தர மாட்டேன்னு சொல்லி கேட்பான். அது கோயல் ஃபாதர் என்ன சொல்லுவான் பாத்தீங்கன்னா, ஏன் லோகன் உனக்கு சொல்லலையா விஷயத்தையே? சரி சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, அது என்ன டிஃபரன்ஸும் வராது, நல்லா கேட்டுக்கோ, நான் உடேட் பண்ண தப்ப திரும்ப பண்ண மாட்டேன். அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம ஆபி தான் புலம்பிட்டு போவான் ரோட்ல. ஏன்னா மலை போல் நம்பிட்டு இருந்துட்டு சிக்கன் நெட்டு தான். அவனே கடைசி டெக்னிக் சொல்லி தர மாதிரி சொல்லிட்டானா புலம்பிட்டு போயிட்டு இருப்பான். கோயலும் இல்ல, பண்ண தப்பே திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. வேற யாரோ வீடியோ பார்த்து பண்ணிருப்பாங்க. இல்லையே, அது வியூஸ் கவுண்ட் பார்த்தேன், நான் தான் ஃபர்ஸ்ட் கவுண்ட். அவர் என்ன பேசுறாரு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, புலம்பிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப அந்த டைம் அப்போ ஒரு லேடி வந்து கேட்கும், நீ தானே ஆபின்னு? நம்ம பையில ஆமான்னு சொல்லுவானா. இவன் ஆமா சொல்லிட்டு அந்த லேடி கண்ணத்தோட சொப்புன்னு ஒரு அப்பி விட்டுருவா. பையனுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. திரும்ப அந்த பையனை கட்டி பிடிச்சுவானா ஆபிய. அவனுக்கு என்ன நடக்க சுத்தமா புரியாது. என்ன உப்பாத்து கண்ணத்துல அடிக்கிற, உப்பாத்து கட்டி பிடிக்கிற, யாரு அப்படின்னு. அங்கிருந்து சீனை கட் பண்ணா ஆபி நடந்த விஷயத்த வந்து ரூபிட்டையும் ஜாக்சன்ட்டையும் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு ரூபி கேட்பா, நீ ஏதோ போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த லேடியை பத்தி சொல்லி கேட்பாளா. ஜாக்சன் அதுக்கு மேல கேட்டிருப்பான், அந்த பொண்ணு அழகா இருந்துச்சா அப்படி. நம்ம பையனா போன் நோண்டிட்டு இருப்பான். யார் கூட போன்ல சேட் பண்ணிட்டு இருப்பான்னு பாத்தீங்கன்னா லீஜூன் கூட சேட் பண்ணிட்டு இருப்பான். லீஜூன்ட்டு இவன்ட்டு கேட்டுப்பான், நைட்டு ஃப்ரீயா மீட் பண்ணலாமான்னு கேட்டிருப்பான். அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான் ஹாப்பியா. அப்ப ரூபி கேட்பான், என்னோட பொண்ணு அடிச்சா நீ பாட்டு அவனுக்கு சேட் பண்ணிட்டு இருக்க சொல்லி கேட்பானா. அந்த பொண்ணுக்கு ஏதோ ரீசன் இருக்கும் விடு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே லீஜூனை பழி வாங்குறது தான். அங்கிருந்து சீன் கட் பண்ணா மீட்டிங் ஸ்பாட்டை தான் காட்டுவாங்க. நம்ம அப்படியே ஆபி ஷாக்காகி பார்த்துருப்பான். யாரை பார்த்துருப்பான்னா மினிஸ்டர் பார்த்தா ஷாக் ஆயிருப்பான். இன்னும் பொலிட்டிக்கல் அவன் கூட கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு. அந்த மினிஸ்டர் உள்ள வந்துட்டோன்னா இவன் தான் ஜூன் ஒரு ரிப்ளேஸ்மெண்டா, பார்க்க சின்ன பையனாக்கா எப்படி? அப்ப லீஜூன் சொல்லுவான், இல்ல இந்த பையன் எனக்கு தெரியும், அவன் கரெக்டா இருப்பான். நம்ம ஆபிக்கெல்லாம் ஃபுல் நர்வஸா இருப்பான், என்ன நடக்குன்னே தெரியாம, இன்னும் பெரிய ஆள்லாம் உள்ள வராங்க அப்படின்னு. என்னதான் லீஜூன்ட்டு இவனை கூப்பிட்டாலும் லீஜூனுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஆபி மேல. ஸோ ஆபி பார்த்துட்டே இப்ப என்ன பண்றான்னு கைட்லன்ட்டு லீஜூன் சொல்லுவான், ஆபி மினிஸ்டர் வந்துக்கால டீ ஊத்திட்டா, அது அவன் கல்ச்சர், இந்த மாதிரி பெரியவங்க ஊத்தி தருவாங்க, அவனும் டீ ஊத்தலாம் போவான். பட் அவன் கையெல்லாம் நடுக்குமா, நடுக்கல இருக்கணும்னா டீன்ட்டு மினிஸ்டர் பேண்ட்லயே ஊத்திடுவான். அவன் நடுங்கிடுவான், ஐயோ அதான் தப்பாயிடுச்சோ, மினிஸ்டர் தான் பண்ணிடுவாரோன்னு. ஆனா அவன் சிரிச்சிட்டே விட்டுருவான். பையன் புதுசு இல்ல, அதான்ப்பா பயப்படுறான் போல் தெரியுது. இது 244 பார்ப்பான். ஆமா, இவன் சின்ன பையன் தானே, இவங்க ரிவெஞ்ச் எடுக்க போறான், நான் தேவையில்லாம சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறேன். மினிஸ்டருக்குன்ட்டு ஆபி ரொம்ப பிடிச்சிக்கும். ஏன்னா அவன் சின்ன பையன் தானே, மேட்னாலே பயப்படுவான்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ன்ட்டு லீஜூன்ட்டு சொல்லுவான். இந்த பையனை ரொம்ப பிடிச்சிக்க சொல்லுவானா. லீஜூன்ட்டு சரி நீங்க பாருங்க, எனக்கு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு லீஜூன் கிளம்புவான். லீஜூன் கிளம்பிட்டோன்னே நம்ம ஆபின்ட்டு லைட்டா சிரிப்பான். ஏன்னு பாத்தீங்கன்னா ஆபி பிளான் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி. இந்த மினிஸ்டர் ஃபுல்லா சரக்கு ஊதி தந்துட்டு ஜூன் எப்படி செத்தான்னு சொல்லிட்டு இவன் வாயிலேயே வாக்குமூலம் வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணிடலாம் சொல்லி நினைச்சிருப்பான். அதுக்காக அவன் பேக்ல இருந்து ரெக்கார்டர் கொண்டு வந்திருப்பான் ஆபி. அதே மாதிரி லூஜின் அந்த இடத்துக்கு போயிட்டோன்னே ஆபி அவன் பிளான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். மினிஸ்டருக்கு சரக்கு ஊதி தந்துட்டு, மினிஸ்டர் எனக்கு ஒரு டவுட்டு, ஜூன் எப்படி செத்தான்? இப்போ அங்கிருந்து சீன் கட் பண்ணா லீஜினோட ஹவுஸ் தான் கட்டுவாங்க. கரெக்டான டைம் அப்போ லீஜினோட செக்ரட்டரி வருவான். சாரி சார் ஐம் லேட் சொல்லிட்டு உள்ள வருவான். வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் தருவான் அவங்க கிட்ட. அது என்ன டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஜூன் செத்துருப்பான்ல, பட் செத்தாலும் அவங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும் இவனை பத்தி எல்லாம். அதை எங்கே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் போனு அவன் வீடு எல்லாத்தையும் சர்ச் பண்ணிருப்பாங்க. பட் எதுவுமே அவனுக்கு கிடைச்சிக்காது. அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அதை கிழிச்சு போட்டுருவான். அவன் கிழிச்சு போட்டு யோசிப்பான், எங்கேயோ இடிக்குது, ஜூன் இருக்கலே ஸ்மார்டஸ்ட் பர்சன், அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான். ஆனா அவன் சீக்கிரம் செத்தா ஏதாவது பிளான் பண்ணிட்டு தான் போயிருப்பான். இல்ல அவன் ரிவெஞ்ச் யாருக்கோ கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டானா, நான் யாரை தேர்றனே தெரியலையே யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த செக்ரட்டரி பையன் கேட்பான், ஏன் பாஸ் நீங்க ஆபியா சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லி கேட்பானா. ஆமா, அவங்களே எனக்கு டவுட் இருக்கு, ஆனா ஒரு சின்ன பையனை நம்பி ஜூன் தப்பு பண்ண மாட்டான், அந்த சின்ன பையன் கொடுத்துருப்பானா சொல்லி டவுட்டா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியாம வேற யாரும் இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருப்பான். அங்கிருந்து சீன் கட் பண்ணா அந்த லேடியை தான் காட்டுவாங்க.
இந்த லேடிக்கு ஜூனுக்கு சம்மதம் இருக்கு கைஸ், பட் அது வந்து அப்கமிங் எபிசோட் ரிவீல் பண்ணுவாங்க. கரெக்டான்ட்டு லீன்ட்டு மினிஸ்டர் பார்க்க போவானா, மினிஸ்டர் ஃபுல் சரக்குல நிற்கவே முடியாம ஆபி கையை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ ஆபி சொல்லுவான், நான் வேண்டாம் தான் சொன்னேன், மினிஸ்டர் தான் ஃபுல்லாக குடிச்சு இப்படி மட்டும் ஆயிட்டாரு சொல்லிட்டு இருப்பானா. சரி அப்படி நான் பார்த்துட்டேன் நீ விடு சொல்லிட்டு லீ கேட்பான், என்ன மினிஸ்டர் நல்லா ஃபன் பண்ணீங்களா சொல்லி கேட்பானா. ஜாலியாக இருந்துச்சு, ஜூனை பற்றிலாம் பேசினோமே சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நம்ம லீக்கு டவுட் வந்துடும். ஆபி உடனே டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போறேனே சொல்லுவானா. அதுக்கு மினிஸ்டர் ஆமாம்மா சீக்கிரம் போ, உங்க அம்மாவே தனியாக இருப்பாங்களே சொல்லிட்டு இருப்பானா. இவனுக்கு கிளம்பலாம் ரெடி ஆயிடுவான். அப்போ கரெக்டாக லீ கேட்பான், ஆபி அப்படி என்ன நீ பேசினேன் ஜூனை பற்றி மினிஸ்டர்கிட்ட. ஆமாம் அதான பேகு, அதை நான் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படி கேட்பானா. நம்ம ஆபிக்கு அப்படியே தூத்துரும், என்ன பண்ணனே தெரியாது, ஏன்னா உள்ளதான் ரெக்கார்டர் வச்சிருப்பான். கரெக்டாக ஆபி தோல் மேலே சாஞ்சிட்டு சும்மா சொன்ன ஆபி இப்போ, ஆனால் அவன் பேக்ல எதுவும் வாய்ஸ் ரெக்கார்டர் எதுவும் இல்லைல்ல சொல்லி கேட்பான். ஆபி கிருகுன்னு ஆயிரும். திரும்ப லீயே சொல்லுவான், இங்கே பாரு ஆபி அதை பண்ணாத, உனக்கும் ஜூனுக்கும் ஒன்றும் பெரிய பழக்க வழக்கமெல்லாம் இல்லை, எனக்கு புரியுது நீ ரொம்ப சின்ன பையன், ரிவெஞ்ச் எடுத்தா கூலா இருக்கும்னு நினைக்கிற, ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ ஆபி, இருக்கலே ரிவெஞ்ச் தான் இருக்கு, சைல்டிஷ் திங்கு, உனக்கு புரியும் நம்புறேன் சொல்லிட்டு அங்கிருந்து லீ கிளம்பிடுவான். இப்போ மினிஸ்டர் ஆபி என்ன பேசினாங்க சொல்ல காட்டியிருப்பாங்க. மினிஸ்டர்ன்ட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆபி, ஒரு ஜப்பானீஸ் யக்குசா சேர்ந்தவன் நம்ம ஊர்ல வந்து பொழப்புக்கு வந்தவன் பொலிட்டிக்கல் வந்து மினிஸ்டர் ஆகணும் ஆசைப்பட்டான், இது அவ்வளோ பெரிய ஜோக் தெரியுமா அப்படி சிரிச்சுட்டு இருப்பானா. நம்ம ஆபி அப்படியே சரக்கு தர மாதிரி கேட்பான், ஏன் மினிஸ்டர் ஜூன் தான் அவனைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டானே அப்படி சொல்லுவானா. அதுக்கு மினிஸ்டர் சொல்லுவான், தற்கொலையா, அவன் தற்கொலை பண்ற ஆளெல்லாம் கிடையாதுப்பா, ஏன்ப்பா நீ, நானும் லீயும் சேர்ந்துதான் அவனை கொன்னோம், நியூஸ்ல வேற மாதிரி வந்துச்சு, நீ நியூஸ் எல்லாம் நம்பாத, நம்ம பாலிடிக்ஸ் கேமே வேற மாதிரி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அந்த ரெக்கார்டர் வந்து ஆபி கேங்களுக்கு எல்லா முன்னாடியும் ஆபி பிளே பண்ணி காட்டுவான், இதான் எவிடன்ஸ், இதை வச்சுதான் நம்ம லீயை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறோம் சொல்லிட்டுப்பான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணி நம்ம கிம்மையும் லோகனும் பேசதா காட்டுவாங்க. கிம்மின்ட்டு யோசிச்சு பார்ப்பான், தேவையில்லாம ஆபி அவ்வளோ அடிச்சிட்டோமே, சரி ஆனர் ஆகிப்போச்சு நீ யோசிக்க கூடாது. அதுக்கு லோகன் கேட்பான், என்ன அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா, அதுலேருந்து வெளியே வாரா மூஞ்சிச்சுல மேட்ச், இப்போ என்ன பண்ணலாம் உனக்கு ஐடியாஸ் கேட்பானா லோகனே. அதுக்குன்ட்டு கிம் சொல்லுவான், எனக்கு வேற என்ன தெரியும், பாக்ஸிங் தான் தெரியும், நான் எனக்கு க்ரூம் பண்ணியே ஆகணும், நான் சொல்ல வேண்டியதுக்கெல்லாம் குட் பை சொல்லிட்டேன், கோச் யூஎஸ்ஏ போறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், அவ்வளோதான் கைஸ் கிம்மின்ட்டு அவன் பாக்ஸிங் பார்ட்டியே சூஸ் பண்ணி யூஎஸ்ஏ கிளம்பிட்டான். இப்போ அங்கிருந்து திரும்ப சீனை கட் பண்ணா நம்ம ஜாக்சன் தான் கட்டுவாங்க. ஜாக்சன் கேமரா வச்சு ரெடியா இருப்பான். ஆபி பேச ஆரம்பிப்பான், ஹலோ கைஸ் திஸ் இஸ் ஆபி, நீங்க என்ன சொல்ல போறோம்னா ஜூனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும், அவன் ஒரு குட் பர்சனும் இல்லை, அவங்களுக்கும் நான் எங்களுக்கும் இஷ்யூ வந்தது, அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் தெரியும், ஆனாலும் அவன் சாவுல மர்மம் இருக்கு, அதை எக்ஸ்போஸ் பண்ணதான் நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இத்தனை நாள் வீடியோ போடாம இருந்தேன். இப்போ நான் சொல்ல போறது 100% உண்மைதான். இப்போ நான் சொல்ல போற பேரெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர் நேமும் இருக்கும், நம்ம கொரியாவோட பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க பேரும் இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியை ஃபுல்லா கேளுங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணுவான். இந்த லைவ் வீடியோ வந்து அந்த மிஸ்டரி கேர்லும் பார்த்துவான். பார்த்துட்டு அவ கோவம் வந்துடும், ஆபி உனக்கு அறிவே இல்லடா அப்படி கோவத்துல கத்துவாவ. கடைசியில் ஆபி பேசிட்டு அப்படியே வீடியோ வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். ஜாக்சனும் ஆபி என்ன நடக்குன்னே தெரியாம பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கோயல் சொல்லுவான், நம்ம சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு யூடியூப்ல இருந்து. இந்த பக்கம் லீன்ட்டு காப்பி குடிச்சிட்டே சொல்லுவான், நான் தான் சொன்னேன்ல ஆபி, ரிவெஞ்ச் வந்து ஒரு சைல்டிஷான திங்கு, அது நீ பண்ணிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு. அந்த பக்கம் மினிஸ்டருக்கு கடுப்பாயிரும், என்ன தைரியம் தான் அந்த சின்ன பையன் என்ன மாட்டி பாக்குறான் அப்படி கத்திட்டு இருப்பான் மினிஸ்டரும். மினிஸ்டர்ன்ட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேனலையும் முடக்கு, ஹாபி கம்பெனில எத்தனை சேனல் உருவாகினாலும் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டுரு அப்படின்னு பேசிட்டு இருப்பான். நம்ம லீயும் சொல்லுவான், என்னதான் அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் சேனலுக்கு எல்லாமே ஃபைட்டிங் வீடியோ, ஸோ வைலன்ஸ் இருக்கு, ஏன் ஆபி சேனல் பிளாக் ஆச்சுன்னு கேட்டா வைலன்ஸ் கேட்டகரினால அவன் சேனல் பிளாக் ஆச்சுன்னு சொல்லிடலாம், இந்த நியூஸையே எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பப்ளிஷ் பண்ணுங்க அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவான். அதுக்கு மறக்காம ஹெட்லைன் இந்த மாதிரி போடுங்க, ஃபைட்டிங் இஸ் வைலன்ஸ், கரெக்டா இருக்கும். அப்போ அந்த மினிஸ்டர்ன்ட்டு லீயப்பா சொல்லுவான், அந்த பையனுக்கு என்ன தைரியம் தான் நம்மளே பகிச்சுக்குவான், அவனை சும்மா விடாத சொல்லுவானா. அதுக்குன்ட்டு லீ சிரிச்சுட்டு போவான். இப்போ அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம ஆபி கம்பெனி தான் கட்டுவாங்க. எல்லா மண்டையில கை வச்சு யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பண்றது, நம்ம சேனல்லாம் முடக்கிட்டாங்க, இதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாம நான் அப்படி பண்ணதை வந்து லீனே கண்டுபிடிச்சிருப்பான், லீ மினிஸ்டரும், என் கதை அவ்வளவுதான். இப்போ லீயை தான் கட்டுவாங்க. லீன்ட்டு அவன் செக்ரட்டரி கேட்பான், நம்ம கிட்ட நம்ம பசங்க எத்தனை பேர் இருக்காங்க இப்போ அப்படி கேட்பானா. அதுக்கு அந்த செக்ரட்டரி சொல்லுவான், ஒரு 5 ஷெல்டர் ஆளுங்க ஃபுல்லா இருக்காங்க அப்படி சொல்லுவானா. வெரி குட், எல்லாத்தையும் கேதர் பண்ணு, ஆபி வீடு, ஆபி ஃபென்ஸ், ஆபி கம்பெனி, வீட்டில் இருக்க நாய் ஒருத்தனை விடக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கிட்டீங்க வர, நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்ல
இப்போ நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் டேன்ட்டு ரூபி சொல்லுவா, பேசாம என் சேனல்ல வந்து நீ அப்லோட் பண்ணிடு ஆபி, உன் சேனல் ஏன் முடங்குச்சு, செகண்ட்ட்டு அந்த மினிஸ்டர் பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஓகேவான்னு கேட்பாளா. ஆபிக்கும் ஜாக்சன் சந்தோஷம் தாங்காது. ரூபி நீ தான் பெஸ்ட்டு, இந்த ஐடியா எனக்கு வரவே இல்லை பாரு அப்படி சொல்லிட்டுப்பானா. என் முன்னாடி புகாரிக்கிட்ட ஆசை ரூபி அங்கிருந்து போயிடுவா. ஆபின்ட்டு யோசிச்சுட்டே போவான் வீட்டுக்கு போகும்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க நைட் வீடியோவில் கம்பல்சரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியே தீரணும் சொல்லிட்டு ஆபி நினச்சிட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா சொல்லுவா, ஏன்டா லேட்டுன்னு கேட்டோன்னே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா விடு, என்ன விஷயம் கேட்டோன்னே, அவன் பார்க்கறதுக்காக அவன் பாஸ் வந்துக்கிறா சொல்லுவாங்களா. ஆபி யார் என் பாஸ் சொல்லி பார்த்தா ஆபி வீட்டுக்குள்ளேயே லீவ் பூந்துருப்பான். ஆபி அப்படியே ஷாக் ஆயிடுவான். ஆபியோட அம்மான்ட்டு சரி நான் வேலைக்கு போறேன் நீங்க பார்த்து பேசிட்டு இருங்க, ஆபி கெஸ்ட் வந்துட்டாங்கல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுவாங்க. நம்ம ஆபி தான் பேய் அடிச்ச மாதிரி இருப்பான்ல, நம்ம லீயே போய் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு கேட்பான், ஆபி உண்மையை சொல்லு அந்த பெண்ணை ஓன்ட்ட தானே இருக்கு, ஜூல்ஸ் ஆகுமே நீ அங்க போனதானே அப்படி கேட்பானா. ஆபின்ட்டு இல்லைன்னு சொல்லலான்னு வருவான். இவன் இல்லைன்னு சொல்றதுக்குள்ள என்ன பண்ணுவான், அந்த சாப்பிட்டு ஆப்பிள் தெரியுமா அதை சேர்த்து வச்சு ஆபியோட கழுத்தோடு சேர்த்து தரையில ஒரு அடி அடிச்சிருவான். ஆபிய அடிச்சது மட்டும் இல்லாம ஆபி அப்படியே தரையோடு சேர்த்து லாக்கு பண்ணிடுவான். ஆபி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ரிவெஞ்ச் ஒரு சைல்டிஷ் திங்னு, ஆனா நீ கேட்டியா, ஆபி இங்க அவனை கொல்ல வரல, ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, உனக்கு கொன்னா மட்டும் உனக்கு வலிக்கும்னு அர்த்தம் கிடையாது, உன் சுத்தி இருக்கவங்க எல்லாரும் செத்தாலும் உனக்கு வலிக்கும், புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு. அதுக்கப்புறம் ஆபி உங்க அம்மா பேர் பார்க்கு தானே, இங்கிருந்து செகண்ட் ஸ்ட்ரீட்ல தானே ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க, நைட் நேரம் தனியா போறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆபி, நிறைய ராபர்ஸ் செயின் ஸ்நாச்சர்ஸ் மர்டருக்கும் நடக்கலாம். அதுக்கப்புறம் உன் லவ்வர் பேரு பொம்மி, அந்த சிஇஓ டாக்டரோட பொண்ணு, அவ டியூஷனுக்கு 7th ஸ்ட்ரீட் தானே போவா, வயசு புள்ளப்பா, பெரிய ஆளோட பொண்ணு வேற, அறா காட்டி வச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன தெரிய போகுது. இன்னும் திருப்பாரு உன் ஃப்ரெண்டு ரூபி, நல்லா டஃப்பா நடிப்பா, ஆனா சரியான பயந்தாங்கோலி, அவருக்குப்பா தேவையில்லாம நைட் நேரம் ஜாக்கிங் எல்லாம் போறா, அவருக்கு தெரியாதா நைட் நேரம் பார்க்ல என்னெல்லாம் நடக்கும்னு, பயமே இல்லாம போச்சு. கையில புதுசா ஊற்றி சேர்ந்துக்காத எடிட்டர் உனக்கு கோயல்னு, அவளை ஈவருக்கு பட்டு மட்டும் நினைக்காத, அவளும் ஃப்ரெண்டு தானே, பாவம் இவங்க யாருக்குமே அடுத்து என்ன நடக்க போகணும்னு தெரியாது. சரி ஆபி ஃபர்ஸ்ட் யாரை சேவ் பண்ணுவ அப்படி கேட்டோன்னே ஆபின்ட்டு தெரிச்சிட்டு ஓடுவான். என்ன பண்ண தெரியலையே, எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க, எல்லாருக்கும் அட் அ டைம்ல அட்டாக் அப்படி சொல்லி புலம்பிட்டே போயிட்டு இருப்பான். ஆபி நேரா போய் அவங்க அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட் போவான், போய் அவங்க அம்மாவை தான் சேவ் பண்ணுவான் அவன். ஆபி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சும் அழுக ஆரம்பிச்சிருவான், அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு. அவங்க அம்மா ஏன்டா கெஸ்ட் போயிட்டாங்களா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நினப்புல. ஆபின்ட்டு அம்மா நீங்க ஃபுல்லா நான் இங்கதான் இருக்க போறேன், அவங்க போய் ஒன்னா வீட்டுக்கு போய்க்கலாமா சொல்லிட்டு இருப்பான். கடைசியில இவங்க 2 பேர் பேசுறதுக்கு பின்னாடி ஒரு 3 பேர் இவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப லீயை தான் காட்டுவாங்க. லீன்ட்டு பார்ப்பான், பரவாயில்லையே ஆபி பாசக்காரன் தான், அம்மா சென்டிமெண்ட் மட்டும் தான் அவனுக்கு இருக்கு போல இருக்கு, காதலி மேல பாசமே இல்லை அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போ பொம்மியை தான் காட்டுவாங்க. பொம்மி ரோட்ல அப்படி நடந்து போயிட்டு இருப்பா. பின்னாடி பார்த்தா கார்ல பொம்மியை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டா ஒரு ஜங்ஷன் அப்போ 2 பக்கமும் கார் நிப்பாட்டி அவங்க பசங்களாம் இறங்கிடுவாங்க, லீ பசங்கள்லாம் இவ்வளவு சுத்து போட்டுருவாங்க அட்டாக் பண்ணலான்னு. அப்போ கரெக்டான்ட்டு ஒரு பெரிய மாதிரி வேன் வந்து 2 பேருக்கு நடுவில் இடிச்சு நிற்கும். அங்கிருந்து உள்ள வேறங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைவானும் காட்டாக்கானும் வந்திருப்பாங்க. பார்த்தா நம்ம ஆபி தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் டைவான்கிட்ட. கைஸ்ல டைவான் பேசிட்டு போனான், கரெக்டான டைம் வந்துட்டேன், எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவானா. ப்ளீஸ் தயவுசெய்து பொம்மையை காப்பாத்தி இது கத்திட்டு இருப்பான் ஆபி. அதுக்குன்ட்டு டைவான்ட்டு நான் அப்பமே கூப்பிடறேன்டா பிஸியா இருக்கேன்டா சொல்லுவான். ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்து போட்டிருப்பாங்க, ஒரு 20 பசங்க இருப்பாங்க, இவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பான், காத்தாக்கானும் டைவானும். இந்த மாதிரி டைம் அப்பதான் நான் கிம்ம மிஸ் பண்றேன். இப்போ ரூபி தான் காட்டுவாங்க. ரூபி ஜாக்கிங் போகும்போது கைட்ட வந்து ரூபியோட வாயை புத்திட்டு ரூபி இழுத்துட்டு போக பார்ப்பான். அந்த டைம் இப்போ கைட்டா உள்ள வந்துடுவா. யார் வருவா, நம்ம ஆண் கோயில் உள்ள வந்து ஃபேஸோட பஞ்ச் பண்ணிடுவா. இதுல ஒரு மெயில் வாய்ஸ் தான் காட்டுவாங்க. ஆபிட்டு போன் பேசுமா, டே அவளை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா சொல்லுவானா. சொல்லிட்டு போலீஸ்க்கு ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவான். யான்னு பார்த்தா நம்ம ஆணு தான் வந்திருப்பான். ஆணும் ஆண் கோயில் 2 பேர் வந்திருப்பாங்க நம்ம ரூபியை சேவ் பண்றதுக்காக. ஒருத்த கேட்பான், எதுக்கு ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாம் கூப்பிடுறோம் சேஃப்டிக்கான்னு கேட்பானா. இல்ல நான் தெரியாதனமா 4 பேர்ட்ட கொண்டுட்டேன்னா அதுக்கு தான் உங்க சேஃப்டிக்கு தான் வர சொன்னா சொல்லிட்டு ஆண் கெத்தா பதில் சொல்லுவான். இப்போ எடிட்டர் கோயில் வீட்டை தான் காட்டுவாங்க. அந்த கதவை தட்டிருப்பாங்கல்ல, தட்டிட்டு டெலிவரி சொல்லுவாங்க. இவ தோந்து பாப்பா, பொண்ணு நீ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படி சிரிப்பாங்களா அந்த வில்லன் 3 பேரும். கடைசியில பார்த்தா நம்ம மாஸ்டர் வந்து நிப்பா, என் பொண்ணை பார்த்து எடுத்து அப்படி சிரிக்கிறீங்க சொல்லி கேட்பான் பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். ஓகே காய்ஸ், இதே இந்த எபிசோட் முடியுது. பட் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு டாம் அண்ட் ஜெரி ஃபீல் உருவாச்சு. ஆனா ரொம்ப குயிக்கா சொன்னமா எனக்கே ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோ அப்போ கைட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், see you on another video. Until then, bye.